Don't forget to like, subscribe and share the videos. Welcome to Ganesh IAS Academy. Today we are going to discuss a topic which is important for the upcoming 2025 prelims. Okay, the topic was Center of Excellence for Generative AI. Okay, so Indian Express la irundhu நம்ம வந்து இந்த நியூஸ் வந்து எடுத்துக்கிறோம். Okay, so எதனால வந்துன்னு சொல்லி பார்க்கலாம். First, in a bid to encourage the students and young developers in the age of 18 to 38 group use open source artificial intelligence models to solve real world problems, the IIT will host the India's Center of Excellence for Generative AI known as REGEN. ஓகேவா, ஸோ இது வந்து ஜென்ரேட்டிவ் ஏஐ வந்து நம்மளுக்கு வந்து டெவலப் பண்ணுறதுக்காக அதை வந்து யூஸ் பண்ணக்கூடிய அந்த ஏஜ் குரூப் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்கள வந்து நம்மளுக்கு வந்து ப்ரொமோஷன் பண்ணுறதுக்காக நம்மளுக்கு வந்து இந்த பர்டிகுலர் இந்தியா சென்டர் ஃபார் எக்ஸலன்ஸ் ஃபார் ஜெனரேட்டிவ் ஏஐ அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு வந்து எஸ்டாப்ளிஷ் வந்து பண்ணியிருக்காங்க. எங்கன்னு பார்க்குறப்ப ஐஐடி ஜோத்பூர்ல வந்து நம்மளுக்கு வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, ஸோ இதுக்கப்புறம் வந்து என்ன பார்க்க போறோம்னா ஜெனரேட்டிவ் ஏஐனா என்ன, இந்த பர்டிகுலர் சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் வந்து எதுக்காக கொண்டு வந்தாங்க, அவங்களோட எய்ம் என்ன அப்படிங்கிற மாதிரி எல்லாமே பார்த்தலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் பார்க்குறப்ப இட் வில் ஐடென்டிஃபை அண்ட் எம்பவர் த நெக்ஸ்ட் ஜெனரேஷன் ஆஃப் ஏஐ இன்னோவேட்டர்ஸ் அண்ட் ஆண்டர்பிரினர்ஸ். ஓகேவா, ஸோ அந்த இன்னோவேட்டர்ஸ் அண்ட் ஆண்டர்பிரினர்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, ஏஐ ரிலேட்டடாக இருக்கக்கூடியவங்க, அவங்கள வந்து ஃபைன் பண்ணி அவங்களுக்கு வந்து சப்போர்ட் கொடுக்கறதா இதோட மெயினான எய்மாவே இருக்குது. அண்ட் தென் யூசிங் ஓப்பன் சோர்ஸ் ஏஐ அண்ட் எக்ஸ்ப்ளோரிங் த பாசிபிலிட்டிஸ் இன் லார்ஜ் லாங்குவேஜ் மாடல்ஸ். ஓகே, ஸோ இந்த லார்ஜ் லாங்குவேஜ் மாடல்னா என்ன சொல்லி பார்க்குறப்ப இட் இஸ் ஏஐ ப்ரோக்ராம். ஓகேவா, அந்த ஏஐ ப்ரோக்ராம் என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட்ல வந்து நமக்கு வந்து கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும். ஓகேவா, அதை பார்க்குறப்ப நமக்கு வந்து சேட் ஜிபிடி. ஓகேவா, அது வந்து ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு எல்எல்எம் தான். ஓகே, சேட் ஜிபிடிங்கிறது அது வந்து என்ன பண்ணும், நம்மளுக்கு வந்து ஒரு கான்செப்ட் வந்து கொடுக்குறோம் அப்படின்னா அது வந்து டெக்ஸ்ட் பேஸ்டு ஆன்சரை வந்து நமக்கு வந்து ப்ரொவைட் பண்ணும். அதுதான் வந்து லார்ஜ் லாங்குவேஜ் மாடல். அது வந்து மேபி இங்கிலீஷ்ல இருக்கலாம், அதர் தன் ரீஜனல் லாங்குவேஜ்ல கூட இருக்கலாம். Okay, so the research under its ages will shared with the students via All India Center for Technical Education. ஓகேவா, ஸோ டெக்னிக்கல் எஜுகேஷன் பார்க்குறப்ப இன்ஜினியரிங் டெக்னாலஜி எல்லாமே சேர்ந்து தான் வரும். ஓகேவா, ஸோ அந்த மாதிரி அந்த விஷயங்கள் அந்த பர்டிகுலர் சென்டர் மூலியமா வந்து நம்மளுக்கு வந்து என்ன பண்றாங்கன்னா இதை பத்தின நாலேஜ் எல்லாம் ஷேர் பண்றாங்க. ஆர் டைரக்ட் கனெக்ஷன் வச்சு தான் காலேஜஸ். ஓகேவா, ஸோ அது மூலியம் அந்த சென்டர் மூலியமா பண்றாங்க, as well as டைரக்டா காலேஜுக்கு போயிட்டு இது வந்து அவங்க வந்து ப்ரொமோஷன் பண்றாங்க. So REGEN will engage young developers to deploy open source LLMs across India and unearth indigenous use cases through the hackathons. Okay, so இந்த hackathons சொல்லி பார்க்குறப்ப hackathonsனா ஒரு குரூப் ஆஃப் பீப்புள்லாம் நமக்கு வந்து ஆர்கனைஸ் பண்ணி அங்கே வந்து கேதர் பண்ணி கம்ப்யூட்டரிங் ரிலேட்டடான அந்த சாஃப்ட்வேர் எல்லாமே பற்றி டிஸ்கஸ் பண்றது அந்த ஹேக்கத்தான். ஓகேவா, ஸோ அந்த ஹேக்கத்தான் மூலியமா இந்தியாவில் இருக்கக்கூடிய யங் ஜெனரேஷன் இருக்காங்க பார்த்தீங்களா, அந்த யங் மைண்ட்ஸ். ஓகே, அவங்கள வந்து நம்மளுக்கு வந்து என்ன பண்றாங்கன்னா இந்த ஜெனரேட்டிவ் ஏஐ ரிலேட்டடான டிஸ்கஸ்லாம் பண்ணி அவங்களுக்கு வந்து நாலேஜ் வந்து ப்ரொவைட் பண்ண பார்க்குறாங்க. ஓகே, இட் வில் கண்டக்ட் மாஸ்டர் ட்ரைனிங் ஆக்டிவேஷன் ஒர்க் ஷாப். ஓகே, ஸோ ஒர்க் ஷாப்பும் அவங்க வந்து கண்டக்ட் பண்றாங்க ஃபார் செலக்ட் காலேஜஸ். இந்தியாவில் இருக்கக்கூடிய பர்டிகுலர் காலேஜஸ் சூஸ் பண்ணி அவங்களுக்கு வந்து ஒர்க் ஷாப் வந்து கண்டக்ட் பண்ணி அந்த டேட்டா லேப்ஸ் இல்லைன்னா ஐஐடிஸ் இவங்களெல்லாம் சூஸ் பண்ணி அவங்களுக்கு வந்து ஒர்க் ஷாப் வந்து கொடுக்குறாங்க. டூ ஃபவுண்டேஷன்ஸ் ஆஃப் LLMs to ignite interest. பேசிக்கா எதை பத்தி பேசினா அந்த லார்ஜ் லாங்குவேஜ் மாடல் அதை பத்தின ஒரு கான்ஃபரன்ஸ் தான் இவங்க வந்து ஒர்க் ஷாப்லாம் கொடுக்க போறாங்க. ஸோ இட் வில் ஹெல்ப் சப்போர்ட் த கிரியேஷன் ஆஃப் ஸ்டூடெண்ட் லெட் ஸ்டார்ட் அப்ஸ். ஓகே, ஸோ நம்மளுக்கு வந்து தெரியும், நம்மளுக்கு வந்து இந்தியன் கவர்மெண்ட் வந்து ஸ்டார்ட் அப்ஸ் வந்து ரொம்ப வந்து நம்மளுக்கு வந்து ஹெல்ப் பண்றாங்க. ஓகே, சப்போர்ட் பண்றாங்க. அந்த மாதிரி பாக்குறப்ப நமக்கு வந்து ஸ்டூடெண்ட் டெவலப் பண்ணக்கூடிய ஒரு ஸ்டார்ட் அப் வந்து இருக்குது அப்படின்னா அது வந்து ஏஐ ரிலேட்டடா இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்றாங்க. எக்ஸ்பெரிமெண்டிங் வித் ஓப்பன் சோர்ஸ் LLMs. ஓகேவா, அது பேஸ்டா இருக்கக்கூடிய ஸ்டார்ட் அப்ஸ் ஐடென்டிஃபைங் த யங் டெவலப்பர்ஸ். இது மூலியமா அவங்க வந்து அந்த டெவலப்பர்ஸ் எல்லாம் ஃபைன் பண்ணி அவங்களுக்கு வந்து அந்த ஃபினான்ஷியல் சப்போர்ட்லாம் கொடுத்து அவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்றாங்க. ஸோ REGEN இஸ் த foster indigenous research and ecosystem of the country, and then it aims to nurture the 1 lakh youth developers and the entrepreneurs. Okay, ஸோ இவங்க வந்து எய்ம் பண்ணிருக்கா 1 lakh. ஓகேவா, ஸோ அந்த கவுண்ட்ல தான் வந்து இவங்க வந்து எய்ம் பண்ணி அதுக்காக ஒர்க் பண்ண போறாங்க in AI skills. Okay, particular over next 3 years. Then IIT Jodhpur of Center of Excellence in REGEN will collaborate with the academic, government and industry stakeholders, both national and global, to advance the Gen AI generative AI. ஓகேவா, ஸோ இவங்க வந்து கவர்மெண்ட் as well as private sector, industry இந்த மாதிரி as well as global and நேஷனல் லெவலில் இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரீஸ். ஓகேவா, அவங்களுக்கு எல்லாமே சேர்ந்து தான் இவங்க வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் ஜெனரேட்டிவ் ஏஐக்கான அவங்களுக்கு வந்து பண்றாங்க அட்வான்ஸ்மெண்ட்டுக்காக ரிசர்ச் அண்ட் டெக்னாலஜி. ஸோ திஸ் இன்க்ளூட்ஸ் ஓப்பன் சயின்ஸ் இன்னோவேஷன், டெவலப் டிரான்ஸ்ஃபர் டெக்னாலஜி சொல்யூஷன்ஸ், education and capacity building, besides
பாலிசி, அட்வைசரி அண்ட் கவர்னன்ஸ். ஓகே, ஸோ இந்த மாதிரியான தீம் பேஸ்ல தான் அவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ண போறாங்க. மெட்டா, ஓகேவா? ஸோ மெட்டாங்கிறது நம்மளுக்கு வந்து தெரியும், அந்த ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் எல்லாமே இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி தான், ஓகேவா? ஸோ இந்த மெட்டா கம்பெனி வந்து என்ன பண்றாங்க பாக்குறப்ப, இன்வெஸ்ட் அப் டு 750 lakhs as a donation. நம்மளுக்கு வந்து இந்த சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் இருக்கு பாத்தீங்களா, ஐஐடி ஜோத்பூர், ஓகேவா? ஸோ அங்க வந்து என்ன பண்றாங்க அப்படின்னு பாக்குறப்ப 750 lakhs வந்து நம்மளுக்கு வந்து டொனேஷன் வந்து ப்ரொவைட் பண்ணி நம்மளுக்கு வந்து பூஸ்ட் அப் பண்றாங்க ஓவர் த பீரியட் ஆஃப் 3 years. ஓகே, ஸோ 3 years வந்து அந்த 750 lakhs வந்து ப்ரொவைட் பண்றாங்க as a donation. So the India AI will support the research working of the COE being set up at the Jodhpur center of region. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஹெல்ப் பண்றாங்க நம்மளுக்கு வந்து இந்தியாவில் வந்து ஏஐ வந்து பூஸ்ட் பண்றதுக்காக மெட்டா வந்து ஹெல்ப் பண்றாங்க, ஓகேவா? ஸோ நம்ம கொஸ்டின் பார்க்குறப்ப, வித் த பிரசன்ட் ஸ்டேட் ஆஃப் டெவலப்மெண்ட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கேன் எஃபெக்டிவ்லி டூ விச் ஆஃப் த ஃபாலோயிங். ஓகேவா? இது வந்து யூபிஎஸ்சி 2020ல கேட்கப்பட்ட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான், ஓகேவா? ஸோ பிரிங் டவுன் எலக்ட்ரிசிட்டி கன்சப்ஷன் இன் த இண்டஸ்ட்ரியல் யூனிட்ஸ், கிரியேட் மீனிங்ஃபுல் ஷார்ட் ஸ்டோரிஸ் அண்ட் சாங்ஸ், disease diagnosis, text to speech conversion and the wireless transmission of electrical energy. ஸோ இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து எந்த ஆன்சர் வந்து கரெக்டாக தெரியுதோ அது வந்து கீழே வந்து கமெண்ட் செக்ஷன் வந்து போடுங்க, ஓகே? நானும் உங்களுக்கு கமெண்ட் செக்ஷன் வந்து ஆன்சர் வந்து பின் பண்ணி வைக்கிறேன். ஸோ இந்த சென்டர் ஃபார் எக்ஸலன்ஸ் ஆஃப் ஜெனரேட்டிவ் ஏஐ, ஓகே? ஸோ இது பேசிக்காக இருக்குன்னா ஜெனரேட்டிவ் ஏஐ வந்து நம்ம இந்தியாவில் வந்து எல்எல்எம் யூஸ் பண்ணி நம்மளுக்கு வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக தான் இந்த சென்டரே வந்து நம்மளுக்கு வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க ஐஐடி ஜோத்பூர்ல, ஓகேவா? ஸோ அதை பற்றி வேற ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. We are going to discuss a topic which is important for the upcoming 2025 prelims. Okay, the topic was water hyacinth. So water hyacinth, let's see why it was in the news. So the Andhra Pradesh Handicrafts Development Corporation is planning to import training artisans manufacturing eco-friendly products and decorative material with water hyacinth. ஓகேவா? அந்த வாட்டர் ஹியாசின்த் சம் கைண்ட் ஆஃப் வாட்டர் பிளான்ட் தான், ஓகேவா? வாட்டர் வீடுன்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ அதை வச்சு நம்மளுக்கு என்ன பண்றாங்கன்னா அந்த ஆர்டிகிராஃப்ட்லாம் பண்றாங்க. அதை பண்றதுக்காக தான் என்ன பண்றாங்கன்னா இந்த ஆந்திர பிரதேஷ் ஹேண்டிகிராஃப்ட் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் வந்து நம்மளுக்கு வந்து அந்த ட்ரைனிங் எல்லாமே கொடுக்க பாக்குறாங்க. இது வந்து கிரியேட் பண்றதுக்காக, இதுல இருந்து கிரியேட் பண்றதுக்காக. ஓகே, ஸோ வாட்டர் ஹியாசின்த் கால்டு ஆல்சோ கால்ட் அஸ் உரப்புடக்கா, ஓகேவா? ஸோ இது வந்து ஆந்திர பிரதேஷ்ல லோக்கலா சொல்லக்கூடிய நேம், விச் இஸ் இன்வேசிவ் இன் நேச்சர், ரிச் இன் ஃபைப்ரஸ் ஸ்டெம்ஸ் தட் கேன் பி ப்ராசஸ்ட். ஓகே, ஸோ இந்த ஃபைப்ரஸ் ஸ்டெம்ஸ் வந்து இருக்கிறதுனால இதை வந்து ஈஸியாக ப்ராசஸ் பண்ணி நம்மளுக்கு வந்து பை ப்ராடக்ட்ஸ் நம்மளுக்கு வந்து ஈஸியாக வந்து மேக் பண்ணிக்கலாம். பேக்ஸ், ஹேண்ட் பேக்ஸ், அதுக்கப்புறம் செப்பல்ஸ் எல்லாமே வந்து எங்களால் கிரியேட் பண்ணிக்க முடியும் இந்த பர்டிகுலர் வீடு வச்சு, ஓகேவா? ஸோ இந்த வாட்டர் ஹியாசின்த்தை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். மேபி ஃபிலிம்ஸ்ல வந்து ஒரு சிங்கிள் பேஸ்டு ஆன்சர் கொஸ்டின் வந்து நமக்கு வந்து கேட்கறான வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஸோ வாட்டர் ஹியாசின்த் இஸ் அ பெரினியல் ஃப்ரீ ஃப்ளோட்டிங் அக்வாட்டிக் பிளான்ட், ஓகே? ஸோ முன்னாடியே பிக்சர்ல பார்த்துருப்பீங்க, அது வந்து இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் அக்வாட்டிக் பிளான்ட், ஓகே? ஸோ நமக்கு வந்து தாமரை வந்து எப்படி இருக்குமோ அந்த தாமரை இலையெல்லாம் அந்த குளத்து மேலே வந்து எப்படி வந்து மிதந்துட்டு இருக்கும், ஃப்ரீ ஃப்ளோட்டிங்கா இருக்குமோ அதே மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பிளான்ட் தான் வந்து இந்த வாட்டர் ஹியாசின்த், ஓகே? நேட்டிவ் டு டிராபிக்கல் ரீஜன்ஸ் ஆஃப் சவுத் அமெரிக்கா. ஸோ இதோட நேட்டிவ் சொல்லி பார்க்குறப்ப சவுத் அமெரிக்கா தான் நேட்டிவா இருந்துச்சு. அது போக இது வந்து மற்ற கண்ட்ரிஸ் எல்லாமே ஸ்ப்ரெட் ஆகிடுச்சு, ஓகே? ஸோ நம்ம ப்ரெசென்ட் இன் ஆல் காண்டினென்ட் எக்ஸப்ட் அண்டார்டிகா. அண்டார்டிகால மட்டும் இல்லாம மற்ற எல்லா விதமான காண்டினென்ட்ஸுமே இந்த பர்டிகுலர் வாட்டர் ஹியாசின்த் வந்து ஸ்ப்ரெட் ஆகியிருக்கு, ஓகேவா? அதுக்கு ரீசன்ஸ் வந்து அடுத்து பார்க்கலாம். ஸோ திஸ் பிளான்ட் ரேபிட்லி இன்க்ரீஸ் பயோமாஸ் அண்ட் த ஃபார்ம்ஸ் டென்ஸ் மேட்ஸ் இன் த லேக்ஸ், டேம்ஸ், அதுக்கப்புறம் இரிகேஷன் சேனல்ஸ் அண்ட் த ஜோக்ஸ் தம், ஓகேவா? ஸோ இந்த பர்டிகுலர் வாட்டர் ஹியாசின்த் இருக்கு பார்த்தீங்கன்னா அது வந்து ஈஸியாக வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து ஸ்ப்ரெட் ஆகக்கூடியது. அந்த மாதிரி ஸ்ப்ரெட் ஆகிறப்ப ஒரு லேக்லேயே பாண்ட்லேயே அது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிக்குது அப்படின்னா இது வந்து ஓவராலாக அப்படியே கவர் பண்ணிடும், ஓகேவா? ஸோ அதனால நிறைய விஷயங்கள் வந்து நடக்குது, நமக்கு வந்து ஈக்காலஜிக்கலாகவும் ரொம்ப பாதிப்படைக்குது, ஓகே? அது மாதிரி டென்ஸ் மேட் மாதிரி அது மேலே அந்த லேக் மேலாம் ஃபார்ம் ஆகிடும். திஸ் இஸ் நாட் அன் இண்டிஜினியஸ் ஸ்பீசிஸ், ஓகேவா? ஸோ இது வந்து இண்டிஜினியஸ் கிடையாது, இந்தியாவில் பேசிக்காக இருக்கக்கூடிய ஒரு ஸ்பீசிஸ் வந்து கிடையாது. எங்கேருந்து கொண்டு வந்தாங்கன்னு சொல்லி பார்க்குறப்ப பிரிட்டிஷ் கொலோனியல் ரூல், ஓகேவா? ஸோ அந்த டைம்ல என்ன பண்ணுறாங்கன்னா சவுத் அமெரிக்காவில் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு அந்த டெக்கரேட்டிவ் பிளான்ட்டை வந்து நமக்கு வந்து கொண்டு வராங்க, ஓகேவா? அந்த டெக்கரேட்டிவ் பிளான்ட்னு பார்க்குறப்ப நம்மளுக்கு வந்து வீட்டில் வந்து பண்ணுறப்போ ஒரு கிளாஸ் ஜார்ல வந்து நமக்கு வந்து போட்டு வளர்க்குற மாதிரி, ஓகேவா? ஸோ அந்த மாதிரி டெக்கரேட்டிவ் பிளான்ட்டாக தான் இது வந்து ஃபர்ஸ்ட் கொண்டு வராங்க. காலப்போக்கில் இது வந்து ஸ்ப்ரெட் ஆகி அந்த பிளான்ட் லேக் எல்லாத்தையுமே வந்து ஆக்குபை பண்ண ஆரம்பிச்சிருச்சு, ஓகே? ஆர்னமெண்டல் அக்வாட்டிக் பிளான்ட் ஃப்ரம் த சவுத் அமெரிக்கா. ஸோ இட் இஸ் ஆல்சோ அண்ட் அப்னாக்சியஸ் வீடு, ஓகேவா? ஸோ அப்னாக்சியஸ் வீடுன்னு சொல்லி என்ன சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இது வந்து கண்ட்ரோல் பண்றதும் கஷ்டம், அழிக்கிறதும் கஷ்டம், ஓகேவா?
ஸோ இது வந்து இந்த வீடுன்னு சொல்லி பார்க்காம அப்னாசியஸ் ட்ரீன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து கருவேல மரம் தெரியும் பார்த்தீங்களா. அந்த கருவேல மரம் வந்து எப்படி வந்து நம்மளுக்கு வந்து கண்ட்ரோல் பண்றது ஆஸ் வெல் அஸ் டிஸ்ட்ரக்ட் பண்றது நம்மளுக்கு வந்து ரொம்ப கஷ்டமா இருக்குதோ, அதே மாதிரிதான் இந்த வாட்டர் ஹியாசின்த்தும். இது வந்து எராடிகேட் பண்றது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஓகேவா. ஸோ வந்து ஈஸியா வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கிட்டே இருக்கும் அந்த ஓவரால் அந்த வாட்டர் ஏரியாவில் ஃபுல்லாமே. ஓகேவா. That has been suffocating surface freshwater sources like rivers, rivulets, streams, ponds, dams, lakes and the bogs. இந்த மாதிரி எல்லா விதமான ஃப்ரெஷ் வாட்டர் நம்மளுக்கு வந்து இருக்கு பார்த்தீங்களா, அது ஏரியா ஃபுல்லாமே இது வந்து அஃபெக்ட் பண்ணும் இந்த வாட்டர் ஹியாசின்த் வந்து, மேக்கிங் த வாட்டர் பாடிஸ் அன்சூட்டபிள் ஃபார் கமர்ஷியல் ஃபிஷரி. ஸோ இந்த வாட்டர் ஹியாசின்த் வந்து இருக்குது அப்படின்னா அந்த பர்டிகுலர் ஏரியாவில் வந்து நம்மளால இந்த ஃபிஷிங் வந்து ஈஸியாக பண்ண முடியாது. ஸோ நமக்கு வந்து ஃபிஷிங் பார்க்குறப்ப நமக்கு வந்து நெட்டு போட்டு தான் பிடிக்கிறோம். அந்த நெட் வந்து நம்மளுக்கு வந்து சப்போஸ் மாட்டிருச்சு அப்படின்னா நமக்கு வந்து ஃபிஷரிக்கு வந்து கஷ்டமா இருக்கு. ஆஸ் வெல் அஸ் டிரான்ஸ்போர்டேஷன். ஸோ டிரான்ஸ்போர்டேஷன் பார்த்தோம்னா சப்போஸ் ஒரு லேக் இல்லைன்னா பெரிய லேக் வந்து இருக்கு, ஒரு 2 சிட்டிஸ் இல்லைன்னா வில்லேஜ் வந்து கனெக்ட் பண்ணுது அப்படின்னா அதுல வந்து இது வந்து ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா நமக்கு வந்து அந்த டிரான்ஸ்போர்டேஷன் வந்து கட் ஆகும். ஆஸ் வெல் அஸ் ரிவர்ஸ்லயும் ஃபார்ம் ஆகிறதுனால ரிவர் டிரான்ஸ்போர்டேஷன் நமக்கு வந்து கட் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. ஓகே. அந்த டிகிரேஷன் இந்த மாதிரியான இஷ்யூஸ் எல்லாம் இந்த வாட்டர் ஹியாசின்த்னால நம்மளுக்கு வந்து வருது. ஓகே. ஸோ நம்மளுக்கு வந்து என்னதான் இது மூலியமா நிறைய விதமான ஈக்கலாஜிக்கல் இஷ்யூஸ் வந்து இருந்தாலுமே இது வந்து கொஞ்சம் எக்கனாமிக்கலா சொல்லி பாக்குறப்ப சில பேருக்கு வந்து இது வந்து ஹெல்ப் பண்ணுது. ஓகேவா. எப்படி சொல்லி பாக்குறப்ப இட் இஸ் ரிச் இன் ஃபைப்ரஸ் ஸ்டெம். ஓகே. ஸோ இந்த ஃபைப்ரஸ் ஸ்டெம் பாக்குறப்ப நார்ச்சத்து அதிகமா இருக்கக்கூடிய ஸ்டெம்ஸ். ஓகேவா. ஸோ அந்த பர்டிகுலர் அந்த வாட்டர் ஹியாசின்த் வீடோட ஸ்டெம் இருக்கு பாத்தீங்கன்னா அது வந்து நார்ச்சத்து வந்து அதிகமா இருக்கும். ஓகேவா. ஸோ அதை வந்து அவங்க ப்ராசஸ் பண்ணி இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் அவங்க தயாரிக்கிறாங்க. இது வந்து ஹேண்ட்பேக் மாதிரி இருக்கும். அண்ட் தென் மாதிரி செப்பல்ஸ் அந்த மாதிரி பேஸ்கெட் எல்லாமே வந்து இந்த ஸ்டெம்ஸ் வச்சு அவங்க வந்து ப்ராசஸ் பண்ணி கிரியேட் பண்ணி அவங்க வந்து சேல்ஸ் பண்றாங்க. ஓகே. கேன் பி ப்ராசஸ்ட் இன்டு a wide array of handbags, interior decorative material, table mats, baskets and the other products. ஓகே. ஸோ இந்த மாதிரி எல்லா விதமான எக்கனாமிக்கலா கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுது இந்த வாட்டர் ஹியாசின்த் வந்து. ஸோ அண்ட் தென் பிளான்ட் ஹேஸ் பின் யூஸ்டு அஸ் அன் பயோ ஃபெர்டிலைசர். ஸோ பயோ ஃபெர்டிலைசராகவும் இது வந்து அவங்க வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க இந்த பர்டிகுலர் பிளான்ட் வந்து. Some organic agriculture practices. So and then it has been reported that this plant is good phytoremediant species. Okay. Phytoremediant சொல்லி பார்க்கறப்பன்னா it is a plant based method தான். இந்த பர்டிகுலர் இது வந்து யூஸ் பண்றது மூலமா அங்க பர்டிகுலர் ரிவருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரெஷ் வாட்டர் வந்து ஒரு சோர்ஸ் வந்து இருக்குது அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய கண்டாமினேட்டட் மெட்டல்ஸ் இல்லைன்னா எக்ஸ்ட்ரா அந்த மினரல்ஸ் எல்லாமே அவங்களுக்கு செப்பரேட் பண்றதுக்காக இது வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஓகே. அதுதான் இந்த பைட்டோரெமெடியன் சொல்றாங்க. சோ இந்த வாட்டர் ஹியாசின்த் பைட்டோரெமெடியன் ஸ்பீசிஸ். ஓகேவா. இட் ஹாஸ் தி எபிலிட்டி டு ட்ராப் அண்ட் ரிமூவ் டாக்ஸிக் மெட்டபாலிட்ஸ். ஓகேவா. அது வந்து நமக்கு வந்து ரிமூவ் பண்றதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுது. அண்ட் தென் ஹார்ம்ஃபுல் ஹெவி மெட்டல்ஸ் ஃப்ரம் த வாட்டர். ஸோ இந்த மாதிரி ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கு ஆஸ் வெல் அஸ் நம்மளுக்கு வந்து ஈக்கலாஜிக்கலா பாக்குறப்ப சில இஷ்யூஸும் வந்து இருக்குது. ஓகேவா. வாட்டர் ஹியாசின்த் வந்து ஸோ இது வந்து சப்போஸ் பிலிம்ஸ் வந்து கேட்கறாங்க அப்படின்னா இது வந்து ஒரு யூனிவர்சல் ஸ்பீசிஸ் இல்லைன்னா ஏலியன் ஸ்பீசிஸ் அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி கேட்கலாம். அப்படின்னா இதோட ப்ராப்பர்ட்டிஸ் வந்து எப்படி இருக்குது, எவ்வளவு ஸ்ப்ரெட் ஆகுது அந்த மாதிரி கேட்கலாம். இல்லைன்னா இதோட யூசஸ் வச்சு கேட்கலாம். ஓகேவா. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் நம்மளுக்கு வந்து தெரிஞ்சா போதும். ஸோ வாட்டர் ஹியாசின்த் வந்து கொஞ்சம் கொஸ்டின் ஃபார்ம் பண்ணியிருக்கிறேன், ஆன்சர் பண்ணுங்க கீழே கமெண்ட் செக்ஷன்ல. ஸோ வித் ரெஃபரன்ஸ் டு த வாட்டர் ஹியாசின்த் கன்சிடர் ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ். இட் இஸ் an indigenous species of aquatic weed. The plant has the ability to trap and remove toxic metabolites and the harmful heavy metals from the water. It is associated with the depletion of dissolved oxygen in the water. ஓகேவா. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் இருக்கு, ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்கேன். கரெக்டான ஆப்ஷன்ஸ் வந்து தெரிஞ்சு அப்படின்னா நீங்க வந்து கமெண்ட் செக்ஷன் வந்து போடுங்க. ஓகே. நான் உங்களுக்கு பின் பண்ணி வைக்கிறேன். ஓகே. ஸோ வாட்டர் ஹியாசின்த் பத்தி கொஞ்சம் டீட்டெயிலிங்கா பார்த்துட்டு சார் இதோட எப்படி ஃபார்ம் ஆகுது, இதோட இஷ்யூஸ் என்ன, இதனால நடக்கக்கூடிய ஹெல்ப்ஃபுல் வந்து நமக்கு என்னென்ன இருக்குது, அடுத்த நம்மளுக்கு வந்து பிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் என்னென்ன தேவையோ அதெல்லாமே பார்த்தாச்சு. ஓகேவா. ஸோ பத்தி வேற ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்க வந்து கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க, நான் ரிப்ளை பண்றேன். ஸோ see you in the next video. Until then, bye from Ganesh IAS Academy. Thank you.